தந்தையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். எம் தேவனே, காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே, காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. கமபா 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 சனி சதனிபா, சானி சனி தனித பதப மகரிபா, சானி சனி தனித பதப மகரிபா கரிசா. எம் தேவனே, காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், இடித்திட ஒரு காலம், கட்டிட ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், கவலைக்கு ஒரு காலம், மகிழ்வுக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே.
சேர்த்திட ஒரு காலம், இழந்திட ஒரு காலம், காத்திட ஒரு காலம், எரிந்திட ஒரு காலம், பேசிட ஒரு காலம், போரிட ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் கருணையின் கொடையே. எமக்காய் யாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 42 வரையிலானவைகள். அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறைகளோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனமாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துடைய மீட்பிற்கு எப்படி ஆண்டவர் இயேசு ஒரு அடையாளமோ, இன்றைய நவீன உலகத்தின் மீட்புக்கும் நாமும் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அடையாளங்கள் மனித வாழ்வுக்கு மிக அவசியமானவை. அவையின்றி உறவோ தொடர்போ அமையாது. நல்லா லவ் பண்ணுறவங்க பூ கொடுப்பாங்க, அது ஒரு அடையாளம் தானே. பாசத்தை காட்டுறவங்க ஃப்ளையிங் கிஸ்ஸு கூட கொடுக்குறாங்க. இப்போ அது ஒரு அடையாள செயல். இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, இந்த ஊருக்கு பேர் எழுதி அதை வச்சுருப்பாங்க, அது ஒரு அடையாளம், இங்கே போங்க அப்படின்னு. இப்படி பல அடையாளங்கள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. சில பேர் கையை காட்டுவாங்க, ஐ லைக் யூ, ஐ அட்மயர் யூ அப்படி என்று சொல்கிற அளவுக்கு கை காட்டுவாங்க. நான் விரும்புகிறேன், நல்லா போயிட்டு வாங்க என்று சொல்கிறதுக்கு கை காட்டுவாங்க. அது ஒரு அடையாளம் தான். இது நம்முடைய உறவுக்கும் தொடர்புக்கும் ஒரு இறுக்கத்தை, ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. இறைவன் நம்முடைய வாழ்வில் அவரது அன்புக்கு பல அடையாளங்களை தந்துள்ளார். நமது வாழ்வு, கொடைகள், திறமைகள், ஆற்றல்கள், வாய்ப்புகள், அருள் சாதனங்கள், அருள் அடையாளங்கள், அமைப்புகள், நமது வெற்றிகள், சாதனைகள், இது போன்ற அனைத்துமே ஆண்டவரின் அருளின் அடையாளங்கள் தான். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது அது இறைவன் நம் மீது கொண்டுள்ள அசையாத நம்பிக்கையின் அல்லது அன்பின் அல்லது கனிவின் அல்லது பரிவின் அல்லது பாசத்தின் அல்லது நேசத்தின் அக்கறையின் ஒரு அடையாளம். அவற்றை அடையாளம் கொண்டு கொள்ள விசுவாச பார்வை நமக்கு தேவை. நம்பிக்கை பார்வையின்றி, விசுவாச பார்வையின்றி இருப்போருக்கு எத்தனை அடையாளங்கள் தரப்பட்டாலும் அவற்றை காண இயலாது.
ஸோ ஒருத்தர் லவ் பண்ணுற அளவுக்கு ஒரு பூ கொடுக்குறான்னு வைங்களேன், அவன் மேலேயோ அல்லது அந்த பிள்ளை மேலேயோ அவன் மேலேயோ நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லைன்னா அந்த அடையாளத்துக்கு அர்த்தம் இல்லை. அதே போலத்தான் அந்த அடையாளத்துக்கு மேலே ஒரு பார்வை இல்லை, விசுவாச பார்வை இல்லைன்னா அந்த அடையாளத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்மால் காண இயலாது. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இத்தகையோராகத்தான் இருந்தார்களாம். எனவேதான் இயேசுவின் வாழ்வையும் பணிகளையும் குறிப்பாக அவரது அருங்குறிகளையும் கண்ட பின்னும் வேறு அடையாளங்களை தேடினார்கள். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதற்கு என்னை பொறுத்தவரையில் ஒரு அடையாளமே போதும். ராத்திரி தூங்க போகிறோம், சரி, தூங்குற சமயத்தில் என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. ஆனால் காலையில் எந்திரிக்கிறோம் பாருங்க, இதை விட அடையாளம் நமக்கு என்ன வேணும்? நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற வாழ்வாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு செடி அல்ல ஒரு விதை மண்ணிலே புதைக்கப்படுகிறது. இந்த இரவிலே அந்த மண்ணுக்குள்ளே நடக்கிற போராட்டம் நமக்கு தெரியாது, ஆனால் அது வளர்ந்து வருகிறது. அது நம்ம செடியாக பார்க்கிறோம், மரமாக பார்க்கிறோம், கனி பறிக்கிறோம், காய் பறிக்கிறோம். ஆனால் அது படுகிற வேதனை வேற. இயேசு என்ற ஒரு அடையாளம், அவர் பட்ட வேதனைகள் நமக்கு அதிகமாக தெரிவதில்லை. இது தெரிந்த பிறகும் கூட இன்னொரு அடையாளத்தை தாழ்ந்து இயேசு விட்டு கேட்கணும். அதை விட மடத்திருந்த உலகத்தில் ஏதாவது உண்டா? நம்மிலும் பல பேர் அப்படித்தான் இயேசுவிடத்திலே கேட்பது போல் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நமது வாழ்வை கொஞ்சம் ஆய்வு செய்து இறைவன் நமக்கு தந்துள்ள அடையாளங்களை இனம் கண்டுகொள்ள வேண்டி இருக்கிறது. அவற்றுக்காக மனதார நன்றியும் செலுத்த வேண்டும். எண்ணி பார்த்தால் ஏராளமான அடையாளங்களை நாம் எளிதில் கண்டுகொள்ளலாம். ஏன் இந்த இணையதள விவிலிய பகிர்வு கூட இறைவனின் வியத்தகு அன்பின் ஆற்றலின் ஒரு அடையாளம்தானே என்றுதான் நான் பார்க்கிறேன். கஷ்டங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், நெருக்கடிகள் இருந்தாலும், சலனங்கள் இருந்தாலும், சறுக்கல்கள் இருந்தாலும், இந்த பணியும் ஒரு அடையாளமாகத்தான் தோன்றுகிறது. இன்றைக்கு திருவிழா கொண்டாடப்படுகிற மேரி மேக்தலின், அவரும் ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அடையாளம். இவர் தனது இதயத்திலே கடவுளை வரவேற்றார். மேலும் இயேசுவின் வழியாக அவரது வாழ்க்கையை தொடுவதற்கு அனுமதித்தார். அவர் இயேசுவை நேசித்தார், அன்பு செய்தார். மேலும் அவரை முழுமையாக பின்பற்றினார். அவருக்கு பணி செய்வதன் மூலமும் இயேசுவின் உயிர்ப்பு நற்செய்தியை அறிவிப்பதன் மூலமும் அவர் தனது அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கற்றுக் கொடுத்தபடி வாழ்த்து நாமும் கடவுள் மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்த முடியும். ஒருவர் மற்றவரை நேசிப்பதன் மூலமும் எவ்வாறு பிறர் நம்மை நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அவ்வாறே நாமும் பிறரை நடத்தி இயேசுவின் இந்த பொன்மொழியை செயல்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, பிறரை மதிப்போம், அடையாளமாக பார்ப்போம், நாமும் அடையாளமாக இருப்போம். வீண் பேச்சு பேசாமலும் பிறரை வஞ்சிக்காமலும் பொய் பேசாமலும் வளர ஆசைப்படுவோம். உன்னை நேசிக்க செய்கின்றவர்களை மன்னித்து விடுவோம். மனவெறுப்பு காட்ட வேண்டிய தேவையில்லை. நிலையான எண்ணம் கொண்டிருப்போம். பொறுமையாக இருப்போம். பிறரை புரிந்து கொள்வோம். அடையாளங்களாக காண்போம். குறிப்பாக கடினமான சூழலிலே கொஞ்சம் தாராளமாக இருக்க பார்ப்போம். நமது பணத்தை கொடுப்பதிலே மட்டுமல்லாது நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் நம்முடைய கவனிப்பையும் கொடுப்பதிலும் நமது பெற்றோருக்கும் வாழ்க்கை துணைக்கும் குழந்தைகளுக்கும் செவி கொடுப்போம். தூரத்தில் வாழுகிற குடும்பத்தார் நண்பர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருப்போம். நமக்கு அன்பு காட்டுவதற்கு பிறரை அனுமதிப்போம். நமக்கு தேவைப்படுகின்ற பொழுது உதவி கேட்க தயங்கவும் வேண்டாம். யார் வழியாவது கடவுள் நமக்கு இந்த உதவிகளை செய்து அடையாளமாக நமக்கு காட்டுவார். நாமும் அடையாளமாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் அருளடையாளமான ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களது வாழ்வில் நீர் பங்கு பெறுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதற்கு எத்தனையோ அடையாளங்களை அருளடையாளமாக தந்துள்ளீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களது வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் நிகழ்வையும் உமது அன்பின் அடையாளமாக பார்க்கிற நம்பிக்கையின் பார்வையை எங்கள் யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆமென். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும்.
ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள் என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள் என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம்
அறிந்தனை ஆளுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித
வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழ் இசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா
போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.